உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது சற்று முன் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழக சட்டமன்றத்திலேயே அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை கிடைச்சிருக்கு. எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக அந்த தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, பல்வேறு வாக்குறுதிகள். அதை நிறைவேற்றும் விதமாக இப்போ அந்த அறிவிப்பு அமைஞ்சிருக்கு. அந்த தேர்தல் சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, உங்களுடைய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பலவிதமான லோன்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன்களையும் நாங்கள் ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மகளிர் உரிமை தொகையும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும். அது இப்போது சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அப்புறம் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட்டாக அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும். அதில் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிங்க, யாருக்கெல்லாம் இது இருக்குது, எல்லாருக்கும் விண்ணப்பிச்சு வராமல் யாருக்கெல்லாம் இதுவாக இருக்குது, பெண்டிங்கில் எதெல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் அந்த உரிமை தொகை தரோன்னு ஒரு வாக்குறுதிக்கு அதை நிறைவேற்றும் விதமாக அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு நகைக்காக லோன் போட்டிருப்பீங்க இல்லையா, நகைக்கு மட்டும் இல்லை, பல்வேறு விஷயத்துக்காக நீங்கள் வீடு கட்டுறதா இருக்கட்டும், பல்வேறு காரணங்களுக்காக நீங்கள் லோன் வாங்கியிருப்பீங்க. அப்படி லோன் வாங்கியிருந்தால் பேங்க்கில் நிறைய கட்டலை அப்படின்னு சொன்னால், டியூ தவறி போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை நெருக்குவாங்க, பல்வேறு உங்களுடைய பொருட்களை பறிமுதல் பண்ணுவாங்க, அடிக்கடி ஆள் அனுப்பி தொந்தரவு செய்வாங்க, அவமானப்படுத்துவாங்க, ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும். இப்போ என்ன உத்தரவு போட்டிருக்காரு தமிழக முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும், அது நகைக்கடனோ எந்த இது வாங்கியிருந்தாலும், அந்த லோனை நீங்கள் அப்படி உடனடியாக உங்களுக்கு கட்ட முடியல, தள்ளி போச்சு அப்படின்னா பேங்க்லேருந்து உங்களை யாரும் மிரட்டக்கூடாது, நெருக்கடி கொடுக்கக்கூடாது. முடிஞ்சால் அந்த நகைக்கடன், அந்த நீங்கள் வாங்கின எல்லா லோனையும் அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிடும். அதனால் நீங்கள் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு போதிய அவகாசம் தரணும், கட்ட முடியாதவங்களுடைய லோனை அரசாங்கம் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ அதை நிறைவேற்றும் விதமாக சொல்லியிருக்காங்க. இது மக்களுக்கு சந்தோஷம்தான்.